ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தது வந்து ராஜாராம் மோகன் ராய் 1828 ஆகஸ்ட் 28. இவரை தான் வந்து நம்ம நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஆதி பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தது தேவேந்திரநாத் தாகூர், நம்ம தாகூருடைய தந்தை. இந்திய பிரம்ம சமாஜம் இது வந்து கேசவ் சந்திரசன் அப்படின்றவர் வந்து இந்த பிரம்ம சமாஜத்திலிருந்து பிளவுபட்டதுக்கு அப்புறமா ஏற்படுத்தப்பட்டது தான் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு சமாஜம். இது வந்து கேசவ் சந்திரசன் அவங்க வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பிரார்த்தனை சமாஜம், ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது ஆத்மாராம் பாண்டுரங். ஆரிய சமாஜத்தை ஏற்படுத்தினது தயானந்த சரஸ்வதி. பிரம்ம ஞான சபை ஹெச்சி பிளவட்ஸ்கியும் ஆல்காட் அப்படிங்கிறவங்களும் பிரம்ம ஞான சபையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து சத்ய சோதாத் சமாஜ் அப்படிங்கிறது ஜோதிபா பூலே. தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றது நாராயண குரு. ஜாது பரிபாலன சங்கம் ஐயன்காலி 1907 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து அலிகார் இயக்கம் அப்படின்னா சர் சையத் அகமது கான். பார்சி இயக்கம் இது வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி 1851. அடுத்து சத்துவ சமாஜம் அப்படிங்கிறது வைகுண்ட சுவாமிகள். அத்வைதான சபா அப்படிங்கிறது அயோத்திதாசர். உடன்கட்டை எனும் சதி அப்படின்றத ஒழிச்சது வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு 1829. இதில் வந்து முக்கிய பங்காற்றினது வந்து ராஜாராம் மோகன் ராய். குழந்தை திருமண தடை சட்டம் கேசவ் சந்திரசன் வந்து போட்டிருப்பாங்க 1872. மறுமண சீர்திருத்த சட்டம் 1856. பெண்களுக்கான திருமண வயது சட்டம் 1860. இது ரெண்டுமே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பெண்களுக்கான திருமண வயது அப்படிங்கிறது 1860 10 அப்படின்னு இருந்துச்சு. 1891 12 வயதுன்னு இருந்துச்சு. 1925 13 அப்படின்னு இருந்தது. அடுத்து விதவை மறுமண சங்கம் 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. இந்த மூன்றையுமே ஏற்படுத்தினது வந்து எம்ஜி ரானடே. அடுத்து பிரம்மஞான சபை வந்து அடையாருக்கு மாற்றப்பட்டது வந்து 1886. 1875 வந்து பிரம்மஞான சபையை வந்து ஹெச்சி பிளவட்ஸ்கியும் ஆல்காட்டும் நிறுவிப்பாங்க. அதை வந்து அடையாருக்கு வந்து மாற்றப்பட்ட தேதி வந்து வருஷம் வந்து 1886. அதுக்கப்புறமா 1893 அன்னி பெசன்ட் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்குருவாங்க. அடுத்து சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை எழுதினது தயானந்த சரஸ்வதி. குலாம்காரி அப்படின்ற நூலை எழுதினது ஜோதிபா புலே. ராஜ்கோப்தார் அப்படிங்கிறது பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம். அதனுடைய விளக்கம் வந்து உண்மை விளம்பி 1851 பார்சி இயக்கம். அடுத்து நிரம்காரி அப்படிங்கிறது உருவமற்ற வழிபாடு பாபா தயால் தாஸ். நாம்தாரி அப்படிங்கிறது பாபா ராம் சிங். திராவிட கழகம் ஏற்படுத்தினது வந்து அயோத்திதாசர் ஜான் திரவியம் 2 பேரும் சேர்ந்து 1882 வந்து இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து திராவிட பாண்டியன் 1885. திராவிட மகாசன சபை 1891. முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடந்துச்சு. அடுத்து ஒரு பைசா தமிழ்ன்ற பத்திரிகை ஏற்படுத்தினது 1907 அயோத்திதாசர். நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படின்ற நூல் ஆசிரியர் வந்து அன்னி பெசன்ட். தேங்க்யூ.